மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நன்றியட்ட ஜென்மமே நன்றிய மறந்துட்டியான்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பொருத்தமா உதாரணமா இருக்கிறது ராஜியும் ரஜினியும் தாங்க. விஜயை காப்பாற்றி கூட்டிட்டு வந்த மல்லிய விஜய் இல்லாத நேரம் பார்த்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே போடி நாய அப்படின்னு சொல்லி மல்லிய கழுத்தை பிடிச்சு வீட்டுக்கு வெளியே தள்ளுறாங்க. அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. கோர்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குது. அது ரஞ்சினி கைக்கு கிடைச்சது. ரஞ்சனி அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜிமா ராஜிமா இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. என்னடி ரஞ்சனி, என்ன என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என்ன காரணம்னு கேக்குறாங்க. ரஞ்சிமா, இந்த லெட்டரை பார்த்ததுமே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, உள்ள என்னதான் இருக்குன்னு நீங்க படிச்சு பாருங்க அப்படி சொல்லவும் ராஜியும் சந்தோஷமா அதை வாங்கி விரிச்சு படிக்கிறாங்க. வெண்பா இனிமே விஜய் கூட தான் இருக்கணும். விஜயும் வெண்பாவையும் யாராலும் இனிமே பிரிக்க முடியாது. வெண்பா யார் இடத்துல இருக்கணும்னு அவ விருப்பப்பட்டா மட்டுமே இருந்துக்கலாம். இனிமே விஜய் வெண்பா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாதுன்னு கோர்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை படிச்ச பார்த்த ராஜி சந்தோஷத்துல மிதக்குறாங்க. டே விஜய் இங்க வா வா வான்னு கூப்பிடும் போது விஜய் ஓடி வராங்க. என்னக்கா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, டே இந்த லெட்டரை படிச்சு பாருன்னு சொல்றாங்க. விஜய் அந்த லெட்டரை வாங்கி படிச்சு பார்த்ததும் ஓடி மலர்கள் கொட்டினா மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க விஜய். அப்பாடா, இனிமே என்னைக்கு என் மக வெண்பாவை விட்டு நான் பிரிய வேண்டிய அவசியமே இல்லை. யாரும் என் வெண்பாவை பிரிக்கவும் முடியாது. வெண்பா எப்பவும் இனிமே என் கூட தான் இருக்க போறான்னு சந்தோஷத்துல இருக்காரு விஜய். மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் மல்லி தான். மல்லி வந்து சொன்னதுனாலதான் கோர்ட்ல இப்படி ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்படி விஜய் ஒரு நன்றி விசுவாசமா மல்லியை நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் ராஜிமா உள்ள பூந்து குழப்புறாங்க. என்ன விஜய், உனக்கு இப்ப சந்தோஷமா? வெண்பாவையும் உன்னையும் இனிமே யாராலும் பிரிக்க முடியாதுங்கிறாங்க. அக்கா, இனிமே என்னையும் வெண்பாவையும் யாராலும் பிரிக்க முடியாதுக்கா. எப்பவும் இனிமே என் மக என் கூட தான் இருப்பான்னு சொல்றாங்க. அப்படின்னா இனி என்ன, அந்த மல்லி இனிமே நமக்கு தேவையில்லை விஜய். இனிமே வெண்பா கூட எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். இதுக்கு இடையில இனிமே யாரும் தேவையில்லை விஜய்ங்கிற ராஜியோட நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்காம விஜய் ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பாடா, எப்படியோ நாம நினைச்ச மாதிரி விஜய் சொல்லிட்டான். இனிமே இந்த மல்லி வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மல்லியை வீட்டை விட்டு துரத்துருக்கு இப்ப விஜயும் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பான் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ராஜியும் ரஞ்சனியும் உடனே மல்லியை பார்க்க போறாங்க. மல்லி, என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? உரிமையோட இந்த வீட்டுல உரிமை கொண்டாடலான்னு வந்தியா? இனிமே நீ இங்க இருக்க வாய்ப்பே கிடையாது. உன்னோட உதவியும் இனிமே எங்களுக்கு தேவையில்லை. மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. ரஞ்சனி, அவ எடுத்து வைக்க கூட லேட் ஆகும். நீ எடுத்து மூட்டையை முடிச்சு கட்டி வெளியே தூக்கி போடு. மல்லி, மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு நீ கிளம்புங்கிறாங்க. மேடம், என்ன சொல்றீங்க? நான் எப்படி வெண்பாவை விட்டு பிரிஞ்சு போவேன்? விஜய் சார் சொல்லட்டும், நான் போகிறேங்கிறாங்க. என் தம்பி என்னடி சொல்றது? நான் சொல்றேன், நீ கேளு. இந்த வீட்டை விட்டு வெளியே போக மறுத்தினா நாங்களே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். எப்படி உனக்கு சௌகரியம்னு கேக்குறாங்க. நான் விஜய் சார் கிட்ட சொல்லிட்டு போறேன், வெண்பாவை பார்த்துட்டு போறேங்கிறாங்க. மல்லி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாடி, அதான் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றோம், நாங்க சொல்லிக்கிறோம்னு சொல்றோம்ல, நீ வெளியில போக வேண்டியதானே, போனா போ அப்படின்னு சொல்லி மல்லியை கழுத்தை பிடிச்சு வீட்டுக்கு வெளியே தள்ளுறாங்க. மல்லி போய் அம்மா அப்படின்னு விழுந்துறாங்க. வெண்பா குட்டி ஓடி வந்து பார்க்கும்போது ராஜியும் ரஞ்சனியும் மல்லியை வெளியில தள்ளுனதை பார்த்த வெண்பா ஓட்டமா ஓடி போய் விஜய் கிட்ட சொல்றாங்க. அப்பா, மல்லியம்மாவை அத்தை வெளியில கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டாங்க, பாவம் மல்லியம்மா அழுதுகிட்டே நிக்கிறாங்கிறாங்க. கேட்ட விஜய் பதறி போயிடுறாங்க. என்ன, மல்லியம்மாவை வெளியே தள்ளிட்டாங்களா? எதனால அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கேட்கறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏக்க இப்படி பண்ணுனீங்கன்னு வந்து கேட்க, இனிமே நமக்கு அவ தேவையில்லை, உனக்கு சப்போர்ட்டா நாங்க இந்த வீட்டுல இருக்கோம். இனிமே வெண்பாவையும் உன்னையும் பிரிக்க முடியாதுன்னு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மல்லி எதுக்கு இந்த வீட்டுல? அதான் அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டேன் போன்னு சொன்னேன், அவ கேட்கல, அதான் வெளியில தள்ளி விரட்டிட்டேங்கிறாங்க. அக்கா, இது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கீழே ஓடி வந்து பாக்குறாங்க. அழுத முகமா நின்னுட்டு இருக்காங்க. விஜய் பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஒரு தெம்பு வருது. உள்ள கூப்பிட மாட்டாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்த மாதிரியே விஜய் மல்லியை பாக்குறாங்க. மல்லி, நீ உள்ள மல்லியை கூப்பிட்டதும் மல்லியும் உரிமையோட வீட்டுக்குள்ள வராங்க. விஜய் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான், நம்மள அசிக்கப்படுத்திட்டானே, இவளை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டா அப்ப நமக்கு என்ன மரியாதைன்னு நினைக்கிறாங்க ராஜி. அக்கா, நம்மளோட தான் இனிமே மல்லி வீட்டுல இருப்பா. மல்லியை வெளியே போன்னு சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது. மல்லியும் இந்த வீட்டுல இருந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜய் அது வந்து அப்படின்னு ஏதோ ராஜி சொல்ல வராங்க. போது இருக்கா, மல்லினாலதான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தேன். கோர்ட்ல இருந்து ஆபீசர் வந்து 2 நாள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா, அப்போ மல்லி கூட இருந்ததுனாலதான் வெண்பாவை இப்ப நம்ம கூட உரிமையோட இருக்க இப்ப கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. மல்லி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி இருப்பேன். அது மட்டும் இல்ல, இப்ப வெண்பாவையும் பிரிஞ்சிருக்க வேண்டிய எனக்கு சூழ்நிலை ஏற்பட்டு. மல்லி எனக்காக நிறைய செஞ்சிருக்கா, அந்த நன்றியை நினைச்சு பார்க்க வேண்டாமா? மல்லியை எக்காரணத்து கொண்டு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க. மல்லி நம்ம கூட தான் இருக்கணும், இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. வெண்பாவும் மல்லியம்மாவை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன், மல்லியம்மா வெளியே போனாங்கன்னா நானும் போயிருவேன் வெண்பா சொன்னதை கேட்டதும் விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. பாத்தீங்களா வெண்பா என்ன சொல்றா பாத்தீங்களா? என்ன விட மல்லி மேலதான் ரொம்ப அன்பா பாசமா இருக்கா. மல்லி இங்க தான் இருக்கணும், இனிமே அவளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு விஜய் மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. விஜய் போனதுக்கு அப்புறமா ராஜியும் ரஞ்சனியும் மல்லிக்கிட்ட எடுத்துக்கிட்டு வராங்க. என்னடி விஜய் சொல்லிட்டாங்கிற காரணத்துக்காக இங்கேயே இருந்துடலாம் நினைச்சியாங்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் நீ கனவு கண்டுட்டு இருக்காத, கூடிய சீக்கிரம் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆயிரு. கூடிய சீக்கிரம் விஜய் கிட்ட சொல்லி அவன் மனசை மாத்தி உன்னை வெளியே அனுப்பத்தான் போறோங்கிறாங்க. அப்படியா, அதையும் நான் பாக்குறேன். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் வீட்டை விட்டு வெளியே போறதில்ல. விஜய் சாரா சொல்லட்டும். ஒருவேளை விஜய் சாரே உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை வெளியே அனுப்பினாலும் நான் போக மாட்டேன். வெண்பாவுக்காக நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். வெண்பா தான் என்னோட உலகம், வெண்பா தான் என்னோட உயிர், வெண்பா தான் என்னோட வாழ்க்கை. இனிமே யார் என்ன சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாதுன்னு ராஜ்
ராஜியும் ரஞ்சனியும் எதிர்த்து பேசிட்டு மல்லி வெண்பாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. உனக்குன்னு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என்னை வெண்பாவை நினைத்த கொண்டு ராஜியும் ரஞ்சனியும் மிரட்டுறாங்கன்னு மிரண்டு போய் பயந்து நிக்காது. உன்னால முடியலையா அடுத்த நிமிஷமே எனக்கு கால் பண்ணு, நான் இங்க வந்து நிக்கிறேன். என்ன மாரி இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு நான் பாக்குறேங்கிறாங்க அன்னபூர்ணியம்மா. மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா மல்லி உள்ள போறாங்க. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்த விஷயம் அன்னபூர்ணியம்மாவுக்கு தெரிஞ்சிருது. அன்னபூர்ணியம்மா உடனே ராஜிக்கு போன் பண்றாங்க. என்ன ராஜி, உன்னோட சப்பக்கட்டெல்லாம் இனிமே அந்த வீட்டுல செல்லாதோ? கோர்ட்ல இருந்தே நல்ல தீர்ப்பு வந்துருச்சாமே. என்னோட ஆட்டம் என்ன, நீ எப்படி எல்லாம் ஆரம்பிப்பேன்னு எனக்கும் தெரியும் ராஜி. என் பொண்ணு மல்லிக்கிட்ட நீ வாழ ஆட்ட நினைச்ச ஒண்ட கட் பண்ணிடுவேன். ஒழுங்கா பார்த்து நடந்துக்கோ. இனிமே என் மகளையும் மாப்பிளையும் வாழ விடுங்கிறாங்க.